கொட்டை எடுத்துட்டு அரிஞ்சிட்டோம்னா கொட்டை வந்து முழுசாகவே பொரியல் இருக்குது. எல்லாத்தையும் அதே மாதிரி அரிஞ்சிட்டு உங்களுக்கு பாருங்கள். அவரைக்காய் பொடுசாக கட் பண்ணிட்டேன். கொட்டை முழுசாக இருக்குது. இது தொளிச்சு முழுசாக இருக்கிறத விட இது கொட்டை இருந்துச்சுன்னா புழு பிடிச்சிரும். அதனால் நம்ம வந்து உள்ளே தொளிச்சு பார்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். புழுவில்லை, எதுலேயுமே இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா அரிசி குருணை அரிசியில் சாப்பாடு செஞ்சால் நல்லாயிருக்கு. அதனால் குருணை அரிசியுமே துவரப்பருப்பும் ஊற வச்சுருக்கிறேன் சுடு தண்ணியில். இது வந்து மல்லித்தலை. இதை வந்து தண்ணி இழந்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் காட்டுற பாருங்கள். அரிசி பருப்புக்கு பாருங்கள். பூண்டு முளைக்க வச்சுருக்கேன். இது நல்லா இருக்குது டேஸ்ட்டாக. பூண்டு, பச்சை மிளகா 2, வரமிளகா 1, சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிடும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு காமிச்சேன். நல்லா பாருங்கள் வணங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வணங்கணும். சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு தகுந்த உப்பு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பருப்புலாம் கலந்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். அரிசிக்கு 1 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் பருப்புக்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோன்னே மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ சும்மா மூடி வைக்கிறேன். சாப்பாடு நல்லா கொதி வந்தோன்னே மூடி வச்சோம்னா சாப்பாடு அன்னமாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் எண்ணெய் மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றி காஞ்சி கடுகு போட்டேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வரமிளகா கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். விதையை ஊற்றிடணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு 2 உப்பு சேர்த்துக்கலாம். காய்க்கு போடும்போது பார்த்து போட்டுக்கணும். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. காய் சேர்த்துக்கலாம். காய் சேர்த்துட்டு நம்ம வந்து இப்படி மூடி வச்சிடலாம். அந்த காயில் இந்த தண்ணி மட்டும் எடுத்து மூடி வச்சிடலாம். சாப்பாடு வந்து நல்லா வெந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ 2 சவுண்ட் விடுற அளவுக்கு மூடி போட்டு மூடிடலாம். வெயிட் போட்டுடலாம். காய் பாருங்கள் வெந்துருச்சு. தேங்காய் சேர்த்துடலாம். ரைஸ் வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்துருச்சு. பரிமாறிடலாம். அவரைக்காய் நல்லா வெந்துருச்சு. இதையோ இலையில் வச்சிடலாம். வாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ.